ஸ்டாலின் ஒரு சர்வாதிகாரி. இந்த ஸ்டாலினை சொல்ல, இவரும் சர்வாதிகாரி தான், அவரும் சர்வாதிகாரி. இவர் நம்ம தமிழ்நாட்டு சர்வாதிகாரி, அவர் ரஷ்யாவின் சர்வாதிகாரி. அவர் பேர் வச்சதே கருணாநிதி கம்யூனிஸ்டில் ஈடுபாடு உண்டான். அவர் ஏன் வச்சார் தெரியுமா? எல்லா பேருக்கும் தெரியும், ஸ்டாலின் ரஷ்ய அதிபராக இருக்கும்போது அவன்தான் நேதாஜியை ரஷ்யா சிறையில் சித்திரவதை செய்து கொன்றான். ஆதாரம் இருக்குது, வர சொல்லுங்கள் யாரையாச்சும். ஆதாரம் இருக்குது. சித்திரவதை செஞ்சு கொண்டவன் ஸ்டாலின். இவங்க அப்பா என்ன பண்ணார்? இவர் கம்யூனிஸ்டுக்காக வைக்கலை. கருணாநிதி இந்த திமுக இவங்க எல்லாமே தேச விரோத கட்சிகள், வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக இருந்த கூட்டம் இது. அப்போ எதற்காக வைத்தார் பேரை? ஸ்டாலின் எல்லாம் வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக 2வது உலகப் போரில் சண்டை போட்டவன். இவர்களெல்லாம் தேச துரோகிகள், தேச விரோதிகள். இவங்களுடைய கட்சி ஜஸ்டிஸ் கட்சியிலேருந்து வந்தவர் தான் ஈவேரா. ஸோ தேச துரோகிகளான இவர்கள் நமது தேசத்துக்கு எதிராக செயல்பட்ட ஸ்டாலின், நமது தேச தந்தையாக இருந்த இவரை கொன்ற ஸ்டாலின், நேதாஜியை கொன்ற ஸ்டாலின், அதற்காகவே வச்சார் உங்கள் அப்பா. இவர்களெல்லாம் வெள்ளைக்காரனின் கைக்கூலிகள். திமுக அத்தனை பேரும், ஜஸ்டிஸ் கட்சி எல்லாமே வெள்ளைக்காரனின் கைக்கூலிகளாக இருந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கக்கூடாது என்று வெள்ளையனை வலியுறுத்தி சுதந்திரம் கிடைத்த என்று கருப்பு கொடியை ஏற்றி எதிர்ப்பு தெரிவித்த தேச துரோகிகள். இந்த தேச துரோகிகள் இவர்களுக்கு ஆதரவாக இருந்த ஸ்டாலின், நமது தேசத்துக்கு சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்களை கொன்ற ஸ்டாலின் என்று தெரிந்து கொண்டுதான் கருணாநிதி தனது பையனுக்கு சாமிதுரைக்கு ஸ்டாலின் என்று பெயர் வைத்தார். இதை ஸ்டாலின் நீங்கள் பெருமையாக சொல்லிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஒரு தேச துரோகியின் பேரை நீங்கள் வச்சுருக்கீங்க. ஒரு தேச தலைவரை கொன்ற ஒரு தேச துரோகி ஸ்டாலின், ரஷ்ய அதிகாரி. அவனுடைய படத்தை நீங்கள் அவனுடைய ஃபோட்டோ பேரை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இதை பெருமையாக சொல்லணுமா? உங்கள் அப்பா இதுக்காக தான் உங்களுக்கு பேர் வச்சார்.